போலாமாண்ணே? போலாமா? போலாம். சரிங்க. என்னத்த எல்லாரும் கிளம்பிட்டீங்களா? ஆமா மாப்பிள்ள, வீட்ல நிறைய வேலை எல்லாம் அப்படியே கிடக்குல்ல. ஓகே ஓகே, நான் ஒன்னும் தடுக்கல. இருந்தாலும் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அத்த, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எப்ப வேணாலும் என்ன கேளுங்க. உடனே நான் வந்து நிப்பேன். கண்டிப்பா. அத்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. சரி, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அக்கா, என்னக்கா எல்லாருமே கிளம்பிட்டீங்க? என்ன என்ன பண்ண சொல்ற? எத்தனை நாளைக்கு இங்க இருக்க முடியும்? அக்கா, இப்ப நான் இங்க மதி அஞ்சலி இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் நான் இங்க அஞ்சலிய நடிக்க வந்திருக்கேன். உங்களாலதான் அவரு என்ன இங்க அஞ்சலிய நடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க எல்லாருமே கிளம்பிட்டீங்கன்னா உடனே என்ன அவர் இங்க இருந்து கிளப்பி விட்டுருவார்ல. ஆமா, அதுக்கப்புறம் அப்பா சாவுல இருக்கிற மர்மத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த அம்மா எங்க இருக்காங்க? அவங்க பின்னாடி யார் இருக்காங்க? இந்த காரணத்தெல்லாம் எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது? யோசிக்கவே இல்லை பாரு. போக்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அஞ்சலி, அம்மா அண்ணன் இங்கே இருந்தா உன்னை இங்கே இருக்க வைப்பார்ல? ஆக்கா, கண்டிப்பா. அப்ப விடு, நான் பாத்துக்கிறேன். அவங்கள இங்கே இருக்க வைக்கிறேன். ஆனா அஞ்சலி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா நீ எவ்வளவு சாமர்த்தியமா இருந்தாலும் உன் வயித்துல வளர்ற குழந்தை நீ யாருன்னு காட்டி கொடுத்துரும். சரி, வா போல. துளசி, நீயும் எங்க கூடயே வந்துற. போற வழியில தானே வீடு, நாங்க விட்டுட்டு போறோம். இல்லம்மா. என்னத்த, கேப்ல போறீங்களா? ஆமா மாப்பிள்ள. என்னத்த, நம்ம வீட்ல கார் இருக்கு, கேப் புக் பண்ணி போகணுமா என்ன? நான் வந்து டிராப் பண்ண மாட்டேனா? சரி வாங்க, எல்லாரும் கிளம்புங்க, நான் டிராப் பண்றேன்.